சாட்சி. 2ஆம் நூற்றாண்டு இறையியலாளர் செயின்ட் ஐரினேயஸின் கூற்றுப்படி பாப்பியஸ் அப்போஸ்தலன் யோவானை நன்கு அறிந்திருந்தார். 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சபை வரலாற்று ஆசிரியர் செசரியாவின் யூசிபியஸின் கூற்றுப்படி அப்போஸ்தலன் யோவானிடமிருந்து மட்டுமல்ல, யோவான் என்னும் ஒரு மூப்பரிடமிருந்தும் பல செய்திகளை பாப்பியஸ் அறிந்திருந்தார் என தெரிகிறது. AD 60 AD 130 வரை வாழ்ந்தவர். 4 நற்செய்தி நூல்களில் எழுதப்பட்ட நம் ஆண்டவரின் வாக்கியங்களை பற்றிய விளக்கங்களை 5 நூல்களில் எழுதியுள்ளார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவை தொலைந்து போய்விட்டன. தற்போது நம் கைக்கு அவை கிடைக்காவிடினும் அந்த 5 நூல்களை பற்றி ஐரினேயஸும் யூசிபியஸும் தங்கள் எழுத்துக்களில் சில பக்கங்களை வெளியிட்டு பாப்பியஸ் எழுதியவை என்று மேற்கோள் காட்டியுள்ளதிலிருந்து வாய்வழி வந்த கிறிஸ்தவ பாரம்பரியங்களை பற்றியும் 4 நற்செய்தி நூல்கள் எப்படி எழுதப்பட்டன என்பது பற்றியும் அறிய முடிகிறது. யோவானின் செய்திகளை கேட்டு வளர்ந்தவர், பாலிகார்ப்புடன் சேர்ந்து ஊழியம் செய்த வயதான மனிதன் என பாப்பியஸ் வர்ணிக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை பற்றி, விசேஷமாக எழுதப்பட்ட காலம் சந்தேகத்திற்கு இடமான புத்தகங்களை பற்றி பாப்பியஸ் தெளிவாக அறிந்திருந்தார். சுவிசேஷகன் யோவானிடமிருந்தும் பிலிப்புவின் மகள்களிடமிருந்தும் 12 அப்போஸ்தலர்களின் செய்திகளை நேரடியாக கேட்ட மற்ற மூப்பர்களிடமிருந்தும் இவற்றை பாப்பியஸ் பெற்றிருந்தார். சுவிசேஷகனாகிய மார்க்கு கிறிஸ்துவிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொள்ளாதவர் எனினும் பேதுருவின் பிரசங்கங்களிலிருந்தும் பேதுரு சொல்ல கேட்டும் தெளிவாக மார்க்கு எழுதியதே மார்க்கு சுவிசேஷ நூல் என பாப்பியஸ் கூறுகிறார். சீஷன் மத்தேயு எபிரேய மொழியில் இயேசுவின் வாக்கியங்களை எழுதியிருந்தது மத்தேயுவின் உடையதுதான் என பாப்பியஸ் அங்கீகரிக்கிறார். யூதாஸ் காரியோத்து நான்று கொண்டும் சாகாமல் இருந்தான் என்றும் கயிற்றை வெட்டியவுடன் கீழே விழுந்ததால் வயிறு வெடித்து குடல்கள் சரிந்துதான் செத்துப்போனான் என்றும் பாப்பியஸ் கூறுகிறார். ஆண்டவருடைய வேத வாக்கியங்களை பற்றிய விளக்கம் மற்றும் பெயர்ப்புகளையே பாப்பியஸ் தன் நூல்களில் எழுதியுள்ளார் என அறிய முடிகிறது. 4 சுவிசேஷ நூல்கள், அப்போஸ்தல நடபடிகள், செயின்ட் பவுலின் நிருபங்கள் பல, யோவான் மற்றும் பேதுருவின் நிருபங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் போன்றவற்றை பாப்பியஸ் தன் கைகளில் வைத்திருந்தார் என்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். மனைமோஸ் என்ற நபரின் தாய் மரித்த பின் உயிரோடு எழுப்பப்பட்டது பற்றியும், ஜஸ்டஸ் பர்சபாஸ் என்ற சீஷன் விஷத்தை குடித்த பின்னும் ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தது பற்றியும் பாப்பியஸ் எழுதியுள்ளார். மார்க்கு 16:18 சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்ற ஆண்டவரின் வார்த்தையின் நிரூபணமாக அப்போஸ்தல நடபடிகளில் எந்த சம்பவமும் சேர்க்கப்படாததால் தன் எழுத்துக்களில் பாப்பியஸ் சேர்த்திருக்கலாம் என தெரிகிறது. பாப்பியஸின் எழுத்துக்கள் தவிர நற்செய்தி நூல்களுக்கு நிரூபணங்கள் பாப்பியஸுக்கு முந்தைய காலத்தில் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் வரலாற்று ஆசிரியர் யூசிபியஸ் தவறான ஒரு 1000 வருட அரசாட்சி பற்றிய உபதேசத்தை பாப்பியஸ் போதித்தார் என்று குற்றம் சாட்டுகிறார். அதாவது மறுரூபமாக்கப்பட்ட பூமியில் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி இருக்கும் என்றும் கிறிஸ்து ராஜாவாக பூமியில் ஆட்சி செய்வார் என்றும் பாப்பியஸ் போதித்ததாக கூறுகிறார். இந்த உபதேசத்தை அவரும் அவர் நண்பர்களும் போதித்த காரணத்தால் நற்செய்தி நூல்களில் இயேசுவின் வாக்கியங்கள் பற்றிய அவரின் பிரதான 5 நூல்கள் ஒதுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு தொலைக்கப்பட்டு விட்டன என்றும் கூறுகிறார். எனவே 1000 வருட அரசாட்சி பற்றிய அந்த உபதேசம் 3-4ஆம் நூற்றாண்டுகளில் துருபதேசமாக பெரும்பாலும் அறியப்பட்டது தெரிய வருகிறது. பாப்பியஸ் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ நூல்களின் வரலாற்று நேரடி சாட்சிகளோடு தொடர்பில் இருந்தார் என்பதால் மட்டுமல்ல, ஆண்டவரின் போதனைகளின் உண்மையான அர்த்தம் பொருளை அவர் அறிந்திருந்தார் என்று போற்றப்படுகிறார். பாப்பியஸ் தனது ஆண்டவரின் எதிர்கால ராஜ்யம் பற்றிய விளக்க உரையாக தன் 4ஆம் புத்தகத்தில் உயிர்த்தெழுந்த பின் புசிப்புக்கு நலமான நிறைய உணவுகள் இருக்கும் என எழுதுகிறார். அவரும் ஐரினேயஸும் தேவ ராஜ்யம் என்பது இப்போது நாம் சாப்பிடும் உணவுகளையும் கொண்டிருக்கும் என்றே எழுதுகின்றனர். இயேசுவின் போதனைகளில் சொல்லப்பட்ட தேவ ராஜ்யம் பற்றிய பாரம்பரியங்களை பற்றி பேசுகிற போது உலகத்தில் அவர் ராஜ்யம் எழுத்துப்பூர்வமாக ஸ்தாபிக்கப்பட்டு அதில் கனி, தானியம் மற்றும் மிருக ஜீவன்களும் ஆச்சரியப்படும் விதத்தில் பெருக்கத்தை கொண்டிருக்கும் என்றும் மனிதர்கள் சாப்பிட ஏராளம் இருக்கும் என்றும் கூறுகிறார். எடுத்துக்காட்டாக இயேசு சொன்னதாக அவர் குறிப்பிட்டது, ஒரு கோதுமை மணி 10,000 முளைகளை பிறப்பிக்கும், ஒவ்வொரு முளையும் 10,000 கோதுமை மணிகளை பிறப்பிக்கும், ஒவ்வொரு மணியும் 10 பவுண்டு சுத்தமான தெளிவான மாவு கொடுக்கும்,
அதேபோல மற்ற தானியங்கள், கனிகள் மற்றும் எல்லா புல் பூண்டுகளும் பல ஆயிரம் மடங்கு பலன் தரும். எல்லா மிருகங்களும் இவற்றை உண்டு சமாதானமாய் இணக்கமாய் அனைத்திலும் மனிதனுக்கு கீழ்ப்படிந்து வாழும். செயின்ட் பாப்பியஸ் சிமிர்னாவில் 130 AD-யில் இரத்த சாட்சியாக மரித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. நன்றி.